அவர் மோடி எதிர்க்கிறாருன்னு சொன்னால் தானே மக்கள் நம்புவாங்க. அவர் மோடிக்கு எதிரி, ஆனால் மோடி ஜெயிச்சுப்பார்னு அவரே சொல்கிறாரு அப்படின்னா தானே நம்புவாங்க சங்கிகள். 20 லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்குது, 20,000 பேர் கூட பார்க்க மாட்டேறாங்க. அப்படின்னா பார்த்தீங்க லட்சணத்தை பார்த்தீங்க. ஏன்டா அன்னைக்கு இப்போ தொங்கு சட்டமன்றம் வரும்னு சொன்னீங்கடா, என்னடா ஆச்சு நீங்கள் போய் எவன்கிட்ட போய் கேட்குறேன். அதை பிரசாந்த் கிஷோர்கிட்ட கரண் தாப்பர் கேட்டதுக்கு தான் அந்த கற்றுனா கொதிச்சுட்டான். ஏன்னா அவன் திருட்டு பையன் சொல்லி அழகாக போய் கரண் தாப்பர்கிட்ட மாட்டிட்டான். கரண் தாப்பர் வச்சு மோடியவே தண்ணி குடிக்க வச்சு 20 வருஷம் பேட்டி கொடுக்காம முடியாமல் பண்ணவர் கரண் தாப்பர். கரண் தாப்பர்கிட்ட இவெல்லாம் உட்காந்தானே என்ன, இவன் ஒரு துபா போடு. இது பூராமே அட்டாரா கும்பலுங்க, திருட்டு கும்பலுங்க. ஏன்னா மான ரோசம் வெக்கம் எதுவுமே கிடையாது. பணம் சம்பாதிக்கணும். ஏன்னா அதுக்கு எந்த வழி, எவன் காசு கொடுக்குறானோ அவன் தான் தெய்வம். அவனை புகழ்ந்துட்டு காசை வாங்கிட்டு போயிடுவான். மக்கள் எப்படி புரிஞ்சுக்கிறான்னு நமக்கு தெரியல. நம்ம சொல்ல வந்தது வேறன்றாங்க. அப்புறம் எலெக்ஷனுக்கு அப்புறம் 330ன்னா 130 கூட வரலையடா அப்படின்னா நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கல. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 200 தொகுதிகள் சவாலாக இருக்குது பிஜேபிக்கு. அது என்னடா நீ சொல்கிறது எங்களுக்கு தான் தெரியுமே. அவங்களுக்கே தெரியுங்க கடைசி வரைக்கும் இருக்கிறது. ஏன்னா நாளைக்கு வந்து நீங்கள் காங்கிரஸோ இது வேறு கட்சி ஆதரிக்கும் போது கடைசி வரைக்கும் நின்னோமா இல்லையா? ஓடலை இல்லை, நாங்கள் காசு வாங்கினோம், கடைசி நாள் வரைக்கும் நாங்கள் பிரச்சாரம் பண்ணோமா இல்லையா? இந்த பாருங்கள், நீங்கள் கொடுங்க, நமக்கு அதெல்லாம் கிடையாது. நம்ம அரசியல்வாதிகள், நம்ம பத்திரிக்காரங்க. நாங்கள் உங்களை ஆதரிப்போம், உங்கள் குடும்பத்தை ஆதரிப்போம். நான் அப்படியே மாறிடுவேன். வணக்கம், இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கும் விருந்தினர் ஃபர்ஸ்ட் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர், மூத்த பத்திரிகையாளர் ஐயா திருமிகு உமாபதி அவர்கள். சார் வணக்கம். 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 தேர்தல் 7 கட்டம் முடிஞ்சு எக்ஸிட் போல்ஸுங்கிறதுலாம் வர்றதுக்கு முன்னாடி நம்பர்ஸை பலரும் சொல்கிறாங்க. அதில் குறிப்பாக வட இந்திய சாணக்கியர் பிரசாந்த் கிஷோரை, தென்னிந்திய சாணக்கியர் ரங்கராஜ் பாண்டே வந்து பார்த்திங்கன்னா அவரை சப்போர்ட் பண்ணி பல விஷயங்களை பேசியிருக்கிறார். அவர் சொல்கிறது, இன்றைக்கி சொல்கிறது கூட நான் ஏற்கனவே சொன்னது தான். பாஜகவுக்கு 330 சீட் வரும் நான் சொல்கிறேன், அவர் இன்றைக்கி 300க்கு மேலே வருங்கிறாரு. 2 ஒன்று தானே. அவர் சொல்கிறது என்ன தவறு அப்படின்னு ஒரு பெரும் 2 பேர் சொந்தக்காரங்க தானே. போன ஜென்ரேஷன் வரைக்கும் ஒரே கோயிலில் மணியாட்டிகிட்டு இருந்தவங்க தானே. அங்கே இருவேறு குடும்பங்கள் பிரிஞ்சிருச்சு. அந்த குடும்பம் அங்கேயே தங்கிடுச்சு, இந்த குடும்பம் இங்கே வந்துச்சு. பழைய சோலை படக்காக தாங்க இதுதான். பல அமிதாப் பச்சன் படத்துலலாம் பார்த்தா ஒரு குட்ஸ் வண்டியில் 2 பிள்ளை ஏற்றிடுவாங்க. ஒன்று வந்து இந்த பக்கமாக போயிடும், ஒன்று வந்து அங்கேயே தங்கிடும். ஒன்று திருடனாக மாறிடும், இன்னொன்று பிட் பாக்கெட்டாக மாறிடும். இப்படி தானே கதைகள். அங்கேருந்து வந்தவங்க தானே, பீகார்லேருந்து வந்தவங்க தானே. 2 பேரும் பாண்டே தானே. ஆமாம், 2 பேரும் பாண்டே தானே. அவன் வந்து பிரசாந்த் கிஷோர் பாண்டே, இது வந்து ரங்கராஜன் பாண்டே. தமிழ்நாட்டில் வந்து இவங்க தாயார் தமிழ்நாட்டை சேர்ந்ததுனால தமிழில் பேர் வச்சுருக்காங்க. தமிழில் படித்ததுனால ரங்கராஜ பாண்டே. அவன் வந்து பீகாரில் பிறந்ததுனால அவன் வந்து பிரசாந்த் கிஷோர் பாண்டே. இதுதான் அந்த குட்ஸ் ட்ரெயினில் 2 பேரும் பிரிஞ்சு வர கதை தான். இவங்க பிழப்புக்கு இங்கே வந்துட்டாங்க சவுத்துக்கு, அவங்க நார்த்தில் இருக்கான். அவன் பிழப்புக்கு எங்கேயோ சுற்றி ஈஸ்ட்டில் போய் மோடியை பிடிச்சி, மோடியை மண்டையை கழுவி ஆட்டையை போட்டு, மோடியை வந்து புகழ்ந்து மோடிக்காக வேலை பார்த்து எதிர்கட்சிகளை அழிக்கிறதுன்னு கிளம்புறாங்க. இந்த தம்பி வந்து இவங்க அப்பா கூட்டு வந்து தமிழ்நாட்டில் விட்டார். இங்கே தமிழ் படித்ததுனால இவர் என்ன பண்ணுறாப்புல, இந்த தம்பி இங்கே உள்ள வடையை சுற்றி இங்கே உள்ள தமிழர் முதலாளிகளை ஏமாற்றி ஆட்டையை போட்டு இவர் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. பில்லா ரங்கா மாதிரி தான் 2 பேருமே. அதனால் 2 பேரும் ஒரே தானே, ஒரே குட்டையில் உருண மாட்டேங்க. அப்புறம் ஒரே இனத்தை காப்பாற்றணும்னா நீங்கள் வந்து இது பண்ணி தானே ஆகும். இப்போ 2 பேருடைய சர்வேவும் ஒரே மாதிரி இருக்குன்னு ஒரே மாதிரி சிந்திக்கிறாங்கன்னு ஒரு இது வருது. சிந்திக்கிறது என்னங்க, சிந்திக்கிறதுக்கு என்னங்க, பேப்பரில் இருந்தால் இன்றைக்கி ஒருத்தன் போட்டிருக்காங்க. அன்றே சொன்ன ஏதோ வீச்சுன்னு ஏதோ ஒன்று வரும், அதை நான் சொன்னால் நல்லா இருக்காது. அன்றே சொன்ன வீச்சுன்னு ஏதோ போட்டிருக்கான். என்னைக்கு நான் சொன்னான்னு பார்த்தா 29ஆம் தேதி சொல்லியிருக்கான். 31ஆம் தேதி வந்து தியானம் பண்ணுறாரு. இது தியானம் பண்ணுறாருன்னு 20 நாளைக்கு முன்னாடியே சொல்லிட்டான். இல்லைடா நீ என்னடா அன்றே சொன்னேன்னு போட்டிருக்க. இதையும் நம்புறதுக்கு 4 பேர் இருக்காங்க. இல்லை, இவர் அன்றே சொன்னார்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 6 மாதம் 3 மாதம் நாள் இருக்கணும்ல. RSS மோடி முழுசுரும்னு நீங்கள் 1 வருஷத்துக்கு முன்னாடி 1.5 சொல்லியிருக்கோம். அதாவது என்னென்னா, இப்போ முந்தா நாள் சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து தியானம் பண்ண போகிறான்னு சொல்லி 1 வாரம் ஆச்சு. இவன் முந்தா நாள் போட்டுவிட்டு இவன் போடுறான் அன்றே சொன்ன வீச்சு, அன்றைய வீச்சு 29ஆம் தேதி வீச்சு, இது வந்து 39ஆம் தேதி வீச்சு. முட்டை புரோட்டா வீச்சு மாதிரி தான் இவங்க போட்டுட்ருக்காங்க. இந்த மாதிரி டுபாக்கூறுகள் இருக்காங்க யூடியூப்பில். அதையும் பார்க்குறதுக்கு ஆட்கள் இருக்காங்கன்னு வச்சுங்களேன். ஸோ இந்த மாதிரியான ஒரு இல்லை பாண்டேக்கு தெரிஞ்சு பாண்டே பண்ணுறாரு. ஏன்னா அவங்க 2 பேருமே செஃபாலஜிஸ்ட்னு கிளைம் பண்ணுறாங்களே, அவங்களா போட்டு அது ஒரு வியூகம். நாங்கள் மக்கள் உங்கள் வியூகம் என்ன ஆகுது 4ஆம் தேதிக்கு அப்புறம் இவங்க என்ன பண்ணுறதுன்னு எனக்கு புரியல. அதாவது இவங்க வியூகம்னா ஒன்றும் வியூகம் நடக்கலைன்னா என்ன பண்ணுவான்னு ஒரு தண்டனை இருக்கணும். போலீஸ் பிடிச்சிட்டு போயிடும்னு ஒரு பயம் இருக்கணும். பொய்யா ஏதாவது சொன்னோம்னா, இல்லை மக்கள் வந்து ஆஃபீஸ் அடித்து தீய வச்சு கொளுத்திடுவான்னு இருக்கணும். இல்லை நம்ம வெளியே போகும்போது கல்லை அடித்து மண்டையை உடைச்சிடுவான்னு இருக்கணும். எந்த பயமும் இல்லாதனால தானே 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க.
ஏதோ ஒரு பயம் இருந்தால் ஏதாவது சூடு வீடு வச்சு விட்டாங்கன்னா வேணா நாக்கில் சூடு வைப்போம் அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல. மன்னராட்சி மாதிரி இருந்ததுன்னா நடக்கலை அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா நாக்கில் பழுக்க காய்ச்சி சூடு வச்சு ஊமையாக்கிடுவாங்க. அந்த மாதிரி ஊமையாக்குவான்னு பயம் இருந்தால் அந்த பாண்டையெல்லாம் அப்படி பேச முடியுமா? இல்லை பிரசாந்த் கிஷோர் பாண்டே பேச முடியுமா? யாரும் எதுவும் செய்ய மாட்டாங்கன்றதுனால எதை வேணாலும் பேசுகிறாங்க. அவங்க பாட்டுக்கு சேனல் நடத்திட்டு ஓட்டிகிட்டு இருக்காங்க. ஏன்னா பிரசாந்த் கிஷோரே அடிப்படையில் மோடிக்கு எதிரானவர், ஒரு ஆன்டி பிஜேபின்னு நம்மூர் பாண்டே சொல்கிறப்பல நம்ம அதை தான் எல்லாம் திருட்டு கும்பல் தானுங்க. ஒன்றா நீங்கள் வந்து இந்த இந்த கும்பல் இருக்குல்ல, எதுன்னா இந்த ராஜஸ்தான்லேருந்து கொள்ளையடிக்கிற பவாரியா கொள்ளை கும்பல் வந்து அப்படி தான் வரும். நீங்கள் போலீஸ் அங்கே போய் தெரிலிங்களே, அவர் எங்கே போனார்னு தெரியலையே, 3 மாதம் ஆச்சுன்னு. அவன் முதல் நாள் தான் கொண்டாந்து பூரா தாலி அறுத்த எல்லாத்தையும் கொண்டாந்து பொண்டாட்டிகிட்ட கொடுத்துட்டு போயிருப்பான், ஓடி போயிருப்பான். அவர் 3 மாதத்துக்கு முன்னாடி போனார், லாரி எடுத்துகிட்டு ஏதோ லோடு ஏற்றிட்டு போனாருந்தாங்க. அவன் முந்தா நாள் தான் ரத்தக்கரையோடு கொண்டாந்து போட்டு போயிடுவான். அந்த மாதிரி தான் இவங்க, புரியுதா உங்களுக்கு? இவங்க வந்து அந்த மாதிரி 2 பேரும் ஒரு கூட்டணி தானே. அவன் வந்து 2 பேரும் ஒரே ஊருக்காரங்க. அவர் மோடி எதிர்க்கிறாருன்னு சொன்னால் தானே மக்கள் நம்புவாங்க. அவர் மோடிக்கு எதிரி, ஆனால் மோடி ஜெயிச்சுவார்னு அவரே சொல்கிறாரு அப்படின்னா தானே நம்புவாங்க சங்கிகள். அதனால தான் சில்லறை செதற விடுவாங்க. 20 லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்குது, 20,000 பேர் கூட பார்க்க மாட்டேறாங்க. அப்படின்னா பார்த்துக்குவீங்க லட்சணத்தை பார்த்துங்க. இவனோட சப்ஸ்கிரைபர் தான் 20 லட்சம் பேர். நம்ம சப்ஸ்கிரைபரோ இல்லை அடுத்த சப்ஸ்கிரைபரோ இல்லை. 20 லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கான், 20,000 பேர் கூட பார்க்க மாட்டான்னா 10% கூட கிடையாது. புரியுதா? இவங்களோட லட்சணம் என்னன்றது இதிலேருந்து தெரிஞ்சு போயிடும். ஸோ அவங்கள பற்றி பேசி நமக்கு நேரம் தான் வீணாகும். பட் அமித்ஷா போன்றவர்கள் அதே இவங்க சொல்லக்கூடிய 300க்கு மேலே ஏற்கனவே வந்துருச்சு. ஏங்க அவங்க பூரா திருட்டு பயிலுக தானே. அதாவது எப்படின்னா, அமித்ஷா வந்து உள்துறை அமைச்சர், அவர் நம்ம மரியாதைலாம் பேச முடியாது. ஒரு திட்டம் வந்து ஒரு திருட்டு கும்பல் வந்து போடுது அப்படின்னா நீங்கள் வந்து முன்னாடியே திட்டம் போட்டு தாங்க பண்ணுவாங்க எல்லாமே. முதல்ல மச்சான் வியாபாரம்னு ஒன்று இருக்கும். மதுரையில் இலங்கை பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கும்போது மதுரையில் வந்து கொடை எதுனா இந்த ஜப்பான் கொடை, ஜப்பான் பாலிஸ்டர் சட்டை துணி, அப்புறம் வந்து இப்போ ஜப்பான் சேலை, இதெல்லாம் குவிச்சு வச்சுருப்பாங்க, ஒரிஜினல் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் பேரலாக சுற்றி டூப்ளிகேட் துணி, மீட்ரு 10 ரூபா தான் வரும். அந்த துணி ஒரு 50 மீட்ரு வச்சுருப்பாங்க, ஒரு 2-3 கலரில். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அது மச்சா வியாபாரம்னுவாங்க. ஒருத்தன் தான் இருப்பான் வியாபாரி மாதிரி. ஆரம்பித்தோன்னே ஒரு 2-3 பேர் வந்து வேடிக்கை பார்க்க வருவாங்கல்ல, அப்படியே வந்து இவன் ஆளே அப்படியே சுற்றி வேடிக்கை பார்க்குற மாதிரி வந்து உள்ளுக்குள்ளே பூந்துடுவாங்க. எவ்வளோப்பா என்ன 40 ரூபாலாம், அது மீட்டரே 10 ரூபா தான் இருக்கும். 40 ரூபாலாம் கிடையாது. அவன் 100 ரூபா சொல்லுவான். 100 ரூபாலாம் இல்லை, 40 ரூபானா கொடு. 40 ரூபா நான் ஒன்று சொல்கிறேன் மச்சான், கேட்குறீங்களா? என்ன 10 மீட்டர் எடுக்கிறீங்களா, 40 ரூபாய்க்கு தரேன் அப்படின்னு 10 மீட்டர் எடுத்துகிட்டு போய் நான் என்ன பண்ணுறது? சட்டை துணிக்கு 2.5 மீட்ரு தான் வரும். இதில் ஒரு சட்டை, இதில் ஒரு சட்டைலாம் 5 மீட்ரு 2 தான் இருக்குன்னு 10 மீட்டர் எடுத்து நான் அது வந்து மச்சான் நான் கூட நிற்கிறாரில்ல அவர்கிட்ட கேளுங்கன்னு சொல்லி அவனை கட்டி இறக்கி விட்டுருவாங்க. சரி, அப்போ நீங்கள் நானும் சேர்ந்து எடுத்துக்கலாமா, ஆளுக்கு பாதியாக எடுத்துக்குவோமா? நான் அவனும் 40 ரூபாய்க்கு பரவாயில்லையா அப்படின்னு அந்த இழிச்சு வாங்கி தர கேட்குறேன். 10 ரூபா துணியை 40 ரூபாய், 10 ரூபா கூட இல்லை, இந்த மீட்ரு 5 ரூபா தான் இருக்கும். அந்த துணியை 40 ரூபா 50 ரூபாய்க்கு இவன் தலையில் கட்டி விட்டுருவாங்க. ஒரு 5 மீட்ரு கட்டி விட்டுட்டு இப்படி ஒரு 4 பேர் நீங்கள் எடுத்துங்க, 3ஆக பிரிச்சுக்கோ 4ஆக பிரிச்சுக்கோன்னு சொல்லி விற்றுட்டு இவனும் ஒரு வியாபாரம் மாதிரி போயிடுவான். வாங்க வந்தது மாதிரி திருப்பி கொண்டாந்து துணியை போட்டு திருப்பி வியாபாரம் பண்ணுவாங்க. இது எல்லாமே அவங்க சேர்ந்த கும்பல் தான், திருட்டு கும்பல் தான். அது பூராமே அது வந்து வியாபாரம் பண்ணுறவனை வேடிக்கை பார்க்குற மாதிரி வந்து வேடிக்கை பார்க்குறவனை மண்டையை கழுவி அவனை கொண்டு விற்று விட்டு போயிடுவாங்க. அவன் வீட்டில் போய் சட்டையெல்லாம் தைக்க வேணாம், தண்ணியில் போட்டான்னா கர்ச்சிப்பாக மாறிடும். 3 மீட்டர் துணி 3 அடி துணியாக மாறிடும். ஸோ இந்த மாதிரி திருட்டு கும்பல் அந்த காலத்தில் இருக்குது. இப்போ அரசியலில் இந்த திருட்டு கும்பல் தான் இருக்குது. ஒருத்தன் சொல்கிறான், அதே வந்து 10 பேரும் ஒரே இதை சொன்னால் எல்லோரும் நம்பிடுவாங்கன்னு நினைக்கிறாங்க. ஸோ அந்த ஸ்டைலில் தான் இப்போ ஓடிட்டுருக்கேன். இப்போ இந்த எக்ஸிட் போல்ஸ்க்கு போய் அதுவும் குறிப்பாக எலெக்ஷன் 6 மணிக்கு வாக்கு முடியுதுன்னா 6:30க்கெல்லாம் இவங்க மொத்த தொகுதிக்கும் போடுறாங்களே. இப்போ அதெல்லாம் அது வந்து போடுறது தான். அப்புறம் எலெக்ஷன் ரிசல்ட் வரும்போது இப்போ கர்நாடகாவில் வந்துச்சு, ஜி தான் ஆட்சிக்கு வருவார் சொன்னாங்க. கடைசியில் எல்லாத்தையும் தொங்க விட்டுட்டாங்க. எங்கே ஓடினாங்க இந்த நாய்ங்கன்னு தெரில. திருப்பி வந்து அதே நாய்ங்க தான் இப்போ திருப்பியும் எக்ஸிட் போல் சொல்ல போகுது நாளைக்கு. ஏன்டா அன்னைக்கு இப்போ தொங்கு சட்டமன்றம் வரும்னு சொன்னீங்கள்டா, என்னடா ஆச்சு நீங்கள் போய் எவன்கிட்ட போய் கேட்குறது? அதை பிரசாந்த் கிஷோர்கிட்ட கரண் தாப்பர் கேட்டதுக்கு தான் அந்த கற்றுனா கொதிச்சுட்டான். ஏன்னா அவன் திருட்டு பையன் சொல்லி அழகாக போய் கரண் தாப்பர்கிட்ட மாட்டிட்டான். கரண் தாப்பர் வச்சு மோடியவே தண்ணி குடிக்க வச்சு 20 வருஷம் பேட்டி கொடுக்காம முடியாமல் பண்ணவர் கரண் தாப்பர். கரண் தாப்பர்கிட்ட இவெல்லாம் உட்காந்தானே என்ன, இவன் ஒரு துபாக்கூர் வச்சு செஞ்சு விட்டாப்புல தண்ணி குடிச்சு அப்படி இப்படின்னு சொல்லி அதே வெளியே வந்து மாற்றி விட்டான் பாருங்க. நீங்களும் தண்ணி குடிக்க தயாராக இருக்கா இவன்
ஏண்டா நீ தான் அவமானப்பட்ட தண்ணி குடிச்சிட்டு ஓடி வந்திருக்க, நீ அடுத்தவனை பற்றி சொல்கிறதுக்கு உனக்கு என்ன அருகதை இருக்குது? இது பூராமே அட்டாரா கும்பலுங்க, திருட்டு கும்பலுங்க இது. ஏன்னா மான ரோசம் வெக்கம் எதுவுமே கிடையாது. பணம் சம்பாதிக்கணும், ஏன்னா அதுக்கு எந்த வழி, எவன் காசு கொடுக்குறானோ அவன் தான் தெய்வம். அவனை புகழ்ந்துட்டு காசை வாங்கிட்டு போயிட வேண்டியது. மக்களை முட்டாளாக்கிட்டு அப்பார்ட்மெண்ட்ஸ் வீடை வாங்கிட்டு 4 வீடு ஊருக்கு ஒரு வீடை வாங்கிட்டு போயிடுவான். அவன் 500 கோடி கிட்ட அடிச்சிட்டான். யார்? பிரசாந்த் கிஷோர்ன்றவன். தம்பி பாண்டே தமிழ் மீடியம் படித்ததுனால 5 கோடி கிட்ட அடிச்சிருப்பான். அவ்வளோ, இதுதான் வித்தியாசம். பேக்கேஜ் ஆல் இண்டியா பேக்கேஜ், இது லோக்கல் பேக்கேஜ். அண்ணாமலை அதுக்கு மேலே கொடுக்க முடியுமா? 5 கோடின்றது பரவலாக வாங்கினது சேர்த்து தான் வரும். அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதில் இன்னொரு விஷயம் கேட்குறாரு நம்ம பாண்டே, நாங்கள் சொல்கிறத நீங்கள் ஒரு மாதிரி புரிஞ்சுக்கிட்டா அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும்? இப்போ இவர் உதாரணத்துக்கு சொல்கிறார். இப்போ நான் சொல்கிறேன் அது பாஜகவுக்கு களம் சவாலாக இருக்கும்னு சொல்கிறேன். நீங்கள் பாஜக எல்லா இடத்துலையும் தோக்கும்னு நீங்கள் எழுதுனீங்கன்னா அது உங்கள் பிரச்சனை. நான் சவாலாக இருக்கும்னா சவாலாக இருக்கும், ஜெயிக்கலாம். என்னடா சவால் இருக்குது அப்படின்னு கேளுங்க. என்ன சவால்னா என்னடா சவால்? சவாலாக இருக்குன்னு என்ன, தோக்க போகிறான்னு அர்த்தம். இப்போ தோக்க போகிறான், தெருவுக்கு வர போகிறான், நீயும் தெருக்கு ஓட முடியாமல் இப்போ அப்படி மாறிடுவாங்க. இவங்களோட இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த பிராமண சங்கிகள் இருக்காங்கல்ல, பிராமணர்கள்லாம் எல்லா பிராமணர்களும் நம்ம சொல்லலாம், பிராமணர்கள் மிக நல்லவர்கள், ரைட்டாக. பிராமணியத்தை தான் நம்ம இருக்கிறோம் பெரியாருமே. இந்த பிராமணியத்தில் உள்ள பிராமணர்கள் இருக்காங்கல்ல, பாண்டே, மாலன், இந்த இவன் ஒருத்தன் திகார் ஜெயிலேருந்து வந்திருக்கான், ஒருத்தர் இருக்கான் சாமியின் பிரகாசம் சாமி, இன்னும் சில அட்டாரா கும்பல்லாம் இருக்குது. அது சங்கி கும்பல் இருக்குது, பிராமணியம் பேசக்கூடிய சங்கி கும்பல். இவங்க பூராமே கடந்த வாரத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் சார்பாக காங்கிரஸ் சார்பாக மாறியிருப்பாங்க. அவங்களோட தம்ப்நெயில்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படி லைட்டாக இருக்கலாம், இல்லாமல் போகலாம், இவர்களுக்கு சவாலாக இருக்கும், இதாக இருக்கும், மோடிக்கு மிக அழுத்தம் காணப்படும். ஏன்னா 330 வருவது உறுதி என்றாலும் கூட்டணி கட்சிகள் காலை வாரி விட்டுவிட்டால் அது குறையக்கூட வாய்ப்பு இருப்பதாக டெல்லியில் பேசப்படுகிறது அப்படின்னு. டெல்லி ராஜகோபால்னு ஒருத்தர், அந்த ஆள்லாம் லூஸ் ஆகி 10 வருஷம் ஆச்சுங்க. குடும்பத்தில் பால் வாங்க பயன்படுத்திட்டு இருந்தேன். காலையில் போய் பால் வாங்கிட்டு வா, ஆவின் பால் வாங்கிட்டு வான்ற ரேஞ்சில் தான் வச்சுருந்தேன். திடீர்னு இந்த யூடியூப் வந்தோடனே குஜால் ஆகிட்டாங்க. பல பேர் இப்படி குஜால் ஆகிட்டாங்க. உடனே ஃபோனை போட்டேன்னு நான் சொல்கிறேன், டெல்லியில் என்ன நடந்துச்சுமா, டெல்லியில் நீ எங்கே இருக்க, உனக்கு என்ன தெரியும் டெல்லியில், நீ ரிட்டையர்ட் ஆகி 15 வருஷம் ஆச்சு, உனக்கு ப்ரெசென்ட் அரசியலும் தெரியாது. இப்போ டெல்லிக்குள்ளே போனேன்னா உனக்கு ஏரியாவே தெரியாது. ஏன்னா நீ வேலை பார்த்த காலத்தில் இருந்த டெல்லி வேறு. அங்கே உட்காந்து ஒரு ஃபோனோ ஒரு பிள்ளை கேட்குது இந்த மாதிரி, அப்போ மீண்டும் பாஜக ஆட்சி தானே அப்படின்னு. நிச்சயமாக இன்னும் 2 நாளில் பாருங்கள் ராகுலுடைய முடிவு. நான் சொல்கிறேன், நான் அன்றைக்கே சொல்லியிருக்கேன், ராகுல் முடிவு எடுத்து விட்டு இந்த கூட்டணியில் யார் பிரதமர் சொல்லுங்கள். ஆனால் அந்த சின்ன பிள்ளை இப்போ தான் படிச்சுட்டு எம்ஏ முடிச்சுட்டு வந்திருக்கும் போல். அதுகிட்ட போய் யார் அது பதறுது, கேள்வி கேட்க வந்தால் இவர் யார் பிரதமர் நம்மகிட்ட கேட்குறாரு, மோடிஜி தானே பிரதமர். கரெக்டு. அங்கே உட்காந்து அவன் ஆன்லைனில் போட்டு விட்ருக்கு, ஆன்லைன் சூதாட்ட மாதிரி தான். அங்கே உட்காந்து மாம்பழம் வாங்கிட்டு இந்த மாதிரி ஒரு அட்டாரா கும்பல் இருக்குது. இந்த கும்பல்லாம் பார்த்திங்கன்னா கடந்த ஒரு வாரத்தில் பார்த்திங்கன்னா தம்ப்நெயிலே வேறு மாதிரி இருக்கும். லைட்டாக பவுடர் அடித்த மாதிரி இருக்கும் ராகுலுக்கு. லைட்டாக எதிர்கட்சிகள் வந்துடலாம். அந்த இது மணிரத்னம் படம் மாதிரி தான், காதலிச்சிருவான் போல தோணுது. எனக்கு காதலிக்கல, பயமா இருக்குன்ற மாதிரி ராகுல் திரும்ப நீ அழகா இருக்கேன்னு நினைக்கல, அவனை காதலிக்கல, ஆனதெல்லாம் நடந்துரும் தோணுற மாதிரி இவங்க பேசுவாங்க. பார்த்தீங்கன்னா அவர் 5 நாளைக்கு முன்னாடி எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாரோட தம்ப்நெயிலையும் பார்த்தீங்கன்னா இது அப்படியே இருக்கும். ராகுல் வந்துடுவாருன்னு சொல்லலை, இருந்தாலும் ராகுல் வந்துடுவாரோ அப்படின்ற ஒரு உணர்வு இருந்தால் கூட மோடி கொஞ்சம் டஃப்பாக இருக்குது அப்படின்றதே நம்ம இங்கே பதிவு பண்ணுறோம். மக்கள் எப்படி புரிஞ்சுக்கிறான்னு நமக்கு தெரியல. நம்ம சொல்ல வந்தது வேறன்றாங்க. அப்புறம் எலெக்ஷனுக்கு அப்புறம் 330ன்னா 130 கூட வரலையடா அப்படின்னா நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கல. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேனே 200 தொகுதிகள் சவாலாக இருக்குது பிஜேபிக்கு. அது என்னடா நீ சொல்கிறது எங்களுக்கு தான் தெரியுமே அப்படின்னு சில பேர், நம்ம யாரையும் இந்த மாதிரி இதாக சொல்லலை. அது மாதிரியான ஒரு சூழலில் தான் இவங்க ஓட்டிகிட்ருக்காங்க. நான் பொழப்ப ஓட்டணும் அவர்களை சொல்லி என்ன பண்ணுறது. நான் அவர் ஒரு விஷயம் கேட்குறாரு, நான் தவறாக சொல்கிறேன் அப்படின்னா, தவறாகிடுச்சுன்னா நான் தவறாக கணிச்சிட்டேன்னு மன்னிப்பு கேட்டுற போகிறேன். நீ மன்னிப்பு கேட்குறதுக்கு நாங்கள் தானடா கிடச்சோம், லூசுத்தனமாக நீ என்னத்தை வேணாலும் பேசுவேன். எலெக்ஷனுக்கு முன்னாடி மருந்தை குடிக்கிறேன்னு சொல்லு, நாங்கள் ஒத்துக்கிறோம். தவறாக நான் பேசியது தவறு என்று தெரிந்தால் நான் மருந்தை குடிக்கிறேன்னு சொல்லு. ஒரு 4 நாள் உயிரிழக்க வேண்டிய அவசியம் இல்லை. கொண்டு போய் ஜிஹெச்சில் டியூபை விடுவாங்க, கேள்விப்பட்டிருக்கேன். நீங்கள் 80s என்ன பண்ணுவாங்கன்னா, பல பேர் இந்த 10th முடிச்சு வைப்பாங்க. சில பேர் காதல் தொழில் மருந்தை குடித்தா கதற தூக்கிட்டு போயிடுவாங்க. ஜிஹெச்சில் போனவொடனே என்ன பண்ணுவாங்கன்னா மூக்கு வழியாக டியூபை விடுவாங்க.
இவன் மருந்தை குடித்து செத்தா கூட ஒன்றும் தெரியாது. ஆனால் டியூப்பை விட்டு எங்கெல்லாம் டியூப்பை விட்டு ஈமா கொடுத்து வாமிட் எடுக்க விட்டு அந்த நெஞ்சமெல்லாம் புண்ணா போச்சுன்றது தான். உள்ளுக்குள்ளே குழாயெல்லாம் புண்ணா போயிடும். கொஞ்ச நாளைக்கு தயிர் சாதம் தான் சாப்பிடணும், 3 நாள் கழித்து டிஸ்சார்ஜ் பண்ணிடுவேன் ஜிஹெச்சில் மருந்தை குடித்தவொடனே. அவன் உள்ள வயிறு வலி பின்னி எடுக்கும், நெஞ்சு. ஏன்னா அந்த டியூப்பு பூரா அந்த இப்போ இந்த டியூப்பை போட்டு சரசரன்னு திணிப்பாங்க வாய்க்குள்ளே, குடலுக்குள்ளெல்லாம் போய் குத்திடும். புண்ணா போய் மருந்தை குடித்ததை விட இந்த பிரச்சனை தான் பெருசாக இருக்குது. அந்த மாதிரினாலும் நீ மருந்தை குடிக்கிறேன்னு சொல்லு, சாக வேணாம்ப்பா, மருந்தை குடி ஜிஹெச்சில் அட்மிட் பண்ணி உன்னை அடுத்த நாளே டிஸ்சார்ஜ் பண்ணிடுவான். அந்த 5 நாள் உனக்கு எப்படி இந்த மருந்தை குடித்தா என்ன ஆகுன்றது தெரியணும். அதுக்கு சவாலோட சொல்லுங்கள். பட் எதுக்கு வாய்க்கு வந்தபடி பேசுகிறேன்? மன்னிப்பு நீ மன்னிப்பு என்னத்தை கேட்குற? எதுக்கு பொய் சொல்லுவானே, எதுக்கு மன்னிப்பு கேட்பானே? மாமி போடுற சோத்தை திருட்டு வீட்டிலே கிடக்க வேண்டியதான். நீ உனக்கு என்னத்துக்கு இந்த கருத்து கணிப்புலாம்? உனக்கு தெரிந்த அரசியலை பேசி சங்கிகளை ஏமாற்றி புழப்ப நடத்திட்டு போயிட்டு இருக்க வேண்டியதானே, எதுக்கு இதெல்லாம் அப்படின்ற மாதிரியான இதாக இருக்குது. இவர்கள் திருந்த மாட்டாங்கன்னா தொழில்னு ஆகிப்போச்சு இல்லைங்க. நம்ம அவர்களே தப்பு சொல்ல முடியாது. பொய் சொல்லி வாழ்கிறது, இந்த மாதிரி மக்களை குழப்புறது, சங்கிகள் காசில் தான் சாப்பிட்ணுன்ற ஒரு வாழ்க்கை முறை செட் ஆனதுக்கப்புறம் இவர்கள் நம்ம அப்படி தான் பார்க்கணுமே தவிர நம்ம அவர்களை குறை சொல்ல முடியாது. அவரே ஒரு பிறவி, பாண்டே ஒரு பிறவி, இந்த ஜென்மத்தில் இப்படி ஒரு பிறவி எடுக்கணும்னு பகவான் இது பண்ணி அங்கேருந்து அனுப்பியிருக்காப்புல. என்ன பிறவி எடுக்கணும்னு எழுதியிருக்கோ அதை அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அந்த பாண்டே பெரிய அளவில் பிறவி எடுத்து 500 கோடி சம்பாதிச்சிருக்கேன். இவன் நம்ம தம்பி பாண்டே 5 கோடி சம்பாதிச்சிருக்கேன். இது எல்லாம் பிறவி பயன் தான். தெரிஞ்சோ தெரியாமல பாண்டே ஒரு ஃபேர்வெல் மாதிரி ஜிக்கு ஒரு வீடியோ போட்டிருக்காப்புல. டீ செல்லர் டு ட்ரெண்ட் செட்டர், மோடியினுடைய மொத்த வாழ்க்கை வரலாறு பாண்டேவின் வர்ணனைகள்னு போட்டிருக்காங்க. இது ஒருத்தர் முடிச்சுட்டு போகும்போது தானே செட் ஆஃப். ஆமாம், அது ஆமாம், ரெண்டுக்கும் உள்ளது தான் அது. அந்த மாதிரி சென்ட் ஆஃப் தான் அது. அவங்களுக்கே தெரியுங்க கடைசி வரைக்கும் இருக்கிறது. ஏன்னா நாளைக்கு நீங்கள் காங்கிரஸோ இது வேறு கட்சி ஆதரிக்கும் போது கடைசி வரைக்கும் நின்னோமா இல்லையா? ஓடலை இல்லை, நாங்கள் காசு வாங்கினோம், கடைசி நாள் வரைக்கும் நாங்கள் பிரச்சாரம் பண்ணோமா இல்லையா? இந்த பாருங்கள், நீங்கள் இப்போ கொடுங்க, நமக்கு அதெல்லாம் கிடையாது. நம்ம அரசியல்வாதியா, நம்ம பத்திரிக்காரன், நான் உங்களை ஆதரிப்போம், உங்கள் குடும்பத்தை ஆதரிப்போம், நான் அப்படியே மாறிடுவேன். அந்த மாதிரியான ஒரு சூழல்லாம் இருக்குது. 4ஆம் தேதிக்கு அப்புறம் பார்ப்போம். இதுக்கு முன்னாடி உளவுத்துறையில் இருந்த ஒரு அதிகாரி சொன்னதை சொல்லுவாங்க, எப்படியா இருந்தாலும் கவர்மெண்ட்டுக்கு ஃபேவராக தாங்க கொடுக்கணும், ஜெயிச்சுட்டா நாங்கள் பார்த்தீங்களா கரெக்டாக சொன்னோன்னு சொல்லலாம், தோத்துட்டா கேள்வி கேட்க அவங்க இருக்க மாட்டாங்க, அதனால் ரிப்போர்ட்டை அவங்க தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு அள்ளி கொடுத்துட்டோம்னா நம்ம சேஃபாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இப்போ ஜிக்கு போயிருக்கும் இல்லைங்களா? ஆமாம், அப்படி தான் போயிருக்கோம். அதை தாண்டி அவருக்கு உண்மை தெரிஞ்சதுனால தான் அவர் இவ்வளவு, அதையும் தாண்டி உண்மை தெரிஞ்சதுனால தான் அங்கேருந்து வண்டி பிடிச்ச பாறையில் உட்காந்துருக்காரு. இல்லைன்னா எதுக்கு இந்த வேணை ஈஸியாக ஜெயிச்சிருவோன்ற ஒரு மனிதன் எதுக்கு அங்கேருந்து தப்பி ஓடி தலைமுறைவாகி இங்கே விவேகானந்தர் இப்போ கோவக்குள்ளே புகுறணும்னு ஒரு இது இல்லை. இதெல்லாம் விதி தான். இருந்து இப்போ கன்னியாகுமரி பாறையில் 3 நாள் தங்கணும்னு விதி இருந்திருக்கு. அதோட அதாவது காஷ்மீரில் ஆரம்பித்து எல்லாம் முடிஞ்சு கன்னியாகுமரி போய் அடுத்து கடல் தான் முடிவு. சவுத் எல்லோரும் காசி ராமேஸ்வரம் போவாங்க. காசிக்கு போனால் ராமேஸ்வரம் போய் ஆகணும். போய் அந்த புனித நதியில் குளிச்சுவிட்டு இப்போ ஒரு குளிப்பார் பாருங்க, முக்கடல் சங்கமிக்கிற இடத்துல குளிச்சுட்டு தான் வெளில வருவார். கடலில் போய் குளிப்பார். 2000 போலீஸ் பந்தோபஸ்து இப்போட குளிக்கலைன்னா அந்த வாளியில் தண்ணி குளிச்சுவாங்கன்னா அங்கே பாறையிலே வச்சு குளிச்சுவார். முக்கடல் சமைக்கிற இடம் தானே, தண்ணியை மோட்டரை போடுன்னு சொல்லி போட்டு குளிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குளிச்சுட்டு தான் வருவார். பார்க்கலாம். அதோடு அவருடைய அரசியல் வாழ்க்கை சூனியமாகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். மோடின்னு ஒருத்தர் இருந்தார், அது இப்படி ஆரம்பித்து இங்கே ராமேஸ்வரத்தில் முடித்தார் அப்படின்ற ஒரு வரலாற்றுடைய பதிவு தான் அது. பார்ப்போம் சார். ஒரு விரிவான உரையாடல். ஜி இந்தியாவினுடைய எதிர்காலம் எல்லாம் அடுத்தடுத்து என்ன ஆகுதுங்கிறத பார்க்கலாம். உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி.